ஓகேப்பா. தூக்கம் வருது, சொக்கி சொக்கி வருது. ஹாய் பிரபு, எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு என்னாச்சு, நல்லா தான் இருக்கேன். ஏன் தூக்கம் வருது? நேற்று நைட்டு, ஆமாம் பிரபு, நேற்று நைட்டு வந்து வீட்டில் டேங்க் ஒன்று வாங்கி செட் பண்ணோம். வீடியோ போட்டிருக்கோங்க. அதை பண்ணுறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு தூங்கணுன்னே தண்ணி பிடிக்கணும். காலையில் பஞ்சாயத்து தண்ணி தான் அங்கே வரும். நம்ம போர் போட்டு அதுவும் வேலைக்கு ஆகலை. அந்த தண்ணியை பிடிக்கணுன்ட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சோம், 2:50 போல். படுத்ததே 12 அடியில். நீ வேறு பிரபு, நான் எங்கே புது வீடு கட்டிருக்கேன்? இன்னும் கட்டலையே, ஓலை வீட்டில் தானே இருக்கேன். இன்னும் வீடு கட்டி முடியலையே. வீட்டு வேலை இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு அங்கே இருக்கோம். கொஞ்சம் அமௌண்ட்டு பிரச்சனை. நாங்கள் போடுற பட்ஜெட்டு, நான் சொல்கிற பிளான் வீடு பண்ணணுன்னா அப்படியே கொஞ்சம் அதிக அமௌண்ட் ஆகும். அவ்வளோ அமௌண்ட்டை மொத்தமாக ரெடி பண்ண முடியாது. வணக்கம் தமிழ்ச்செல்வன், நல்லா இருக்கீங்களா? ஸோ ஒன்று ஒன்றா பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம். அதில் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு சொன்னாரா? அப்படியா, பேசுனீங்களா? ஓகே. என்ன பண்ணுறோம்? தேங்க்யூ பிரதர். நான் சதுரடி கணக்கு எனக்கு தெரியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு அது சரியாக புரியல. நான் என்ன சொல்ல என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு டபுள் பெட்ரூம் தான் ஐடியா. பட்ஜெட் ரொம்ப போகிறதால டபுள் பெட்ரூம் இல்லைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் சிங்கிள் பெட்ரூம் போட்டு ஒரு கிச்சன், ஹாலு, அப்புறம் மொட்டை மாடி தளம் போட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து வீடுன்னு சொன்னாலே, இப்போது நான் எப்படி சொல்லுவேன்னா, வீடுனா எல்லாமே முடிச்சுட்டு கீ ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன். அவங்க வந்து வாசக்கால் தனி, ஜன்னல் தனி, ஒயரிங் வேலை தனி, பெயிண்டிங் தனி, அப்புறம் ஃப்ளோர் டைல்ஸுக்கு தனி, கிச்சன் ஒர்க்குக்கு தனி, அப்புறம் வந்து பாத்ரூம் வேலைக்கு தனி, அப்புறம் அது மாதிரி தனித்தனியாக சொல்கிறாங்களே. அதெல்லாம் கேட்குறப்ப தலையே அப்படியே சுற்றுது. பார்ப்போம், நடக்கணும், நடக்கும். 600 சதுரடியிலேருந்து. ஓகே, அதே தான். ஓகே, நம்ம இடம் வந்து 1450 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம இடம் 1450 ஸ்கொயர் ஃபீட். 3/4 கிரவுண்ட்னா எவ்வளோ வரும்? அட்லீஸ்ட் அதில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே வீடு கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். மீதி பரவாயில்ல அட்லீஸ்ட். ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்னாலே தாராளமாக தான் இருக்கும் வீடு, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் தானே, நம்ம ஒன்றும் பெருசாக போடல. டபுள் பெட்ரூம் போடுறவங்க தான் 900 ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இருக்கும். தெரியல, நான் சொல்கிறேன் இப்படி. ஃப்யூச்சரில் நடந்தால் தான் தெரியும். ஒரு கரெக்டு. அப்போ நான் தான் 3/4 கிரவுண்டு தான் சொன்னேன். ஆமாம் பிரபு, அதுதான் என்ன பண்ணலான்னு இருக்கோம். இப்போதைக்கு கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா பேஸ்மெண்ட் போட்டு கொஞ்சம் ஹைட்டு தூக்கினா நம்மளது வந்து மலைக்கு மேலே தான் இருக்கிறதால ரொம்ப பேஸ்மெண்ட் போட வேண்டியது இருக்காது. கம்மியான ஹைட்டு போட்டால் போதுங்கிற மாதிரி தான் சிலர்லாம் அங்கே அவ்வளோ போட வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. 1800 3/4 கிரவுண்டா? 3.25 சென்ட்டுன்னு சொன்னாங்க.